சார் குட் ஈவினிங். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து இந்த நாமினல்ல இருக்கக்கூடிய ஒரு சில கிளாரிட்டி, நம்மளுக்கு நாமினல் ரூல்ல ஒரு சில கிளாரிட்டி வேணும். அதை நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பொதுவா ஒரு பிசினஸ் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து இன்கம் அப்படிங்கிறது வந்து அனதர் கான்செப்ட். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். இப்ப இந்த எக்ஸ்பென்சஸ்க்கும் இன்கமுக்கும் நாமினல் ரூல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான செலவுகள் நம்ம கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? செலவுகளே பண்ணாம பிசினஸ்ல நம்மளுக்கு வந்து இன்கம் வரும் அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து 100 ரூபாய் எம்ஆர்பி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஒரு 80 ருபீஸ்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அந்த 80 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகேங்களா? 100 ரூபாய் வந்து எம்ஆர்பி பிரைஸ், 80 ருபீஸ் வந்து காஸ்ட் பிரைஸ், நம்மளுடைய பிஃபோர் மார்ஜின் பிரைஸ் வந்து 80 அப்படிங்கிற பட்சத்துல அந்த இன்கம் அப்படிங்கிற போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாப்பிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் 3 தோசை. அப்பாவுக்கு ஒரு தோசை, 2 தோசை 2 இட்லி. ஓகே, இன்கம் அப்படிங்கிற போர்ஷன் என்னங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். ஓகேங்களா? இப்ப சிம்பிளி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ வந்து எம்ஆர்பி, ஓகேங்களா? எம்ஆர்பி எவ்வளவு அப்படின்னா 100 ரூபாய். பிஃபோர் மார்ஜின் நம்மளுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 80 ருபீஸ் அப்படின்னு இருக்கு. காஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 80 ருபீஸ். இப்ப இந்த இடத்துல சேல் பண்றோம். அப்ப சேல் அப்படிங்கிறது வந்து என்ன ரேட்டுக்கு நடக்கும், அந்த ப்ராடக்டோடைய சேல் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதே எம்ஆர்பி பிரைஸே விற்கிறோம்னு வச்சுக்கிறோமே, 100 ரூபான்னு விற்கிறோம்னா அந்த சேல் பிரைஸ். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ப்ராஃபிட் அல்லது மார்ஜின் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அனதர் கொஸ்டின். ஓகேங்களா? சோ இப்ப இன்கம் அப்படிங்கிறது 100 ரூபாய், மார்ஜின் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 20 ரூபாய் அப்படிங்கிறதா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். அப்ப இன்கம் என்ன, இதுல 100 ரூபாய்ங்கிறது இன்கம். அப்ப ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ராஃபிட் தனி, ப்ராஃபிட் அப்படிங்கிறது 20 ரூபாய் வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? சோ இதுல வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? சோ ப்ராஃபிட்ங்கிறது 20 ரூபாய் தனி. அப்ப நம்ம அந்த இடத்துல 100 ரூபாய்க்கு நம்ம வந்து விற்கிறோம், காஸ்ட் பிரைஸ் வந்து 80 ரூபாய். அப்ப நம்மளுடைய இன்கம் வந்து 20 ரூபான்னு எடுத்துடக்கூடாது. இன்கம் வந்து 20 ரூபாய் கிடையாது, இன்கம் வந்து 100 ரூபாய் இன்கம். ப்ராஃபிட் தான் 20 ரூபாய், 20 ருபீஸ் வந்து ஒன்லி ப்ராஃபிட் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்ப இந்த சேல் பிரைஸுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டியூ டேட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒண்ணு கொடுக்குறோம். ஸோ டியூ டேஸ் வந்து ஒரு 15 டேஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? 15 டேஸ் வந்து டியூ டேஸ் கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லேட்டா வந்து பே பண்றாரு. ஓகேங்களா? லேட்டா பே பண்றாரு. ஸோ நம்ம ஒரு ரூல் வச்சிருக்கோம். என்ன ரூல் அப்படின்னா அசம்சன் இது, லேட்டா பே பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் நீங்க லேட்டா பண்றீங்களோ அவ்வளவு நாளுக்கு நாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் நாங்க கால்குலேட் பண்ணணும் ரூல் வச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல வந்து ஓவர் டியூ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் நம்மளுக்கு வந்து பண்றாரு ஓவர் டியூ பேமெண்ட். 100 ரூபாய் வந்து 15 நாளைக்குள்ள அவர் பேமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா 100 ரூபாய் தான் கொடுக்க போறாரு. ஆனா இந்த இடத்துல வந்து அவரு ஓவர் டியூ பேமெண்டா வந்து என்ன பண்றாருன்னா ஒரு 110 ரூபாய் 10 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து கொடுத்துறாரு. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 100 ரூபாய் கொடுத்துறாரு. ஓகேங்களா? அப்ப அதாவது 110 ரூபாயா கொடுத்துறாரு. அப்ப இங்க எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 80 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 80 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துருக்கோம். இன்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலதான் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி 110 ரூபாய் இன்கம். இங்கதான் இன்கம் அண்ட் கெயின் அப்படிங்கிறதுல ஒரு டிஃபரன்ஸ் வருது. இப்ப இந்த இடத்துல கெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் கெயின். கெயின் என்னது? 10 ரூபாய் கெயின். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ கெயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப கெயின் அப்படிங்கிறது என்னது? 10 ரூபாய் வந்து நம்மளுக்கு கெயின். இப்ப இன்கம் கெயின் அப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஆனா இன்கமுக்கும் கெயினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். இன்கமுக்கும் கெயினுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அட் த சேம் டைம்ஸ் எக்ஸ்பென்சஸ்க்கும் லாசஸுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறது அடுத்த கட்டமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எக்ஸ்பென்சஸ் என்ன, லாஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ நம்ம 80 ருபீஸ் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ப்ராடக்ட் பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம். நம்ம லேட்டா பேமெண்ட் பண்ணதுனால ஒரு 5 ரூபாய் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்ட வேண்டியது இருக்கு. 85 நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. லேட் பேமெண்ட் 5 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 80 எக்ஸாக்டா எக்ஸ்பென்சஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 5 ருபீஸ் நம்ம இன்ட்ரெஸ்டா கட்டினது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ்னா என்ன, லாஸ்னா என்ன, இன்கம்னா என்ன, கெயின்னா என்ன? அப்ப ஒரு இன்கம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸாக்டா நம்ம பண்ண வேண்டிய காஸ்ட் என்னவோ அது எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கலாம். ஓவரால் ஒரு இன்கம் நம்ம ஏர்ன் பண்றதுக்கு அந்த காஸ்ட்டை தாண்டி ஏதாவது ஒரு சில அடிஷனல் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லாஸ். ஓகேங்களா? அது வந்து லாஸ். அந்த லாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ப்ராஃபிட்டுக்கு அகைன்ஸ்டா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் லாசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி நடக்கிறது. இட் இஸ் நாட் ஸ்பெசிபிக். இவ்வளவு நம்ம வந்து லாஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்பெசிபிக் பண்ண முடியாது. இவ்வளவு கெயின் நம்மளுக்கு வரும் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம பிசினஸ்லாம் நம்ம வந்து ரன் பண்ண முடியாது. இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ்ல நம்மளுக்கு லேட் பேமெண்ட் வரும், அதுல இவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வி கேனாட் எக்ஸ்பெக்ட். ஓகேங்களா? ஆனா ஒரு சில பேட் பிசினஸ் மேன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேலரியில வந்து நிறைய வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரினா பிளான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சேலரியில வந்து லேட்டா வந்தா இவ்வளவு பிடிச்சிருவோம், 5 நிமிஷம் லேட்டா வந்தா இவ்வளவு, 2 நிமிஷம் லேட்டா வந்தா இவ்வளவு. ஓகேங்களா? இந்த மாதிரினா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பிசினஸ் மேன் வந்து ஹியூமன் பீயிங்ல போயிட்டு நம்ம வந்து அதிகமா வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கு. இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணியில மெயினா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பினான்ஸ் அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பினான்ஸ்ல ஓவரால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிறது பண்ணணும். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ஓவரா அதிகமா நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்ங்கிற லாஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அல்லது இன்ட்ரெஸ்ட் லாஸ் வந்து அதிகமா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அப்ப லோன் வாங்கும்போது ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி லோன் வாங்கலாங்கிறது தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அமௌண்ட் லோன் வாங்கி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு பிசினஸ்க்கு. அப்ப நம்ம வந்து என்ன அங்க பினான்சியலா கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எங்க கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். லோன் ப்ராசஸிங் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப கன்சிடர் பண்ண பார்க்கணும். லேட் பேமெண்ட் பண்ணோம்னா எவ்வளவு பெனால்டி நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். இது வந்து பினான்ஸ் பேசிஸ்ல. அதே மாதிரி நம்ம வந்து ஓவர் டியூ பேமெண்ட் பண்ணாம பாத்துக்கணும். ஓவர் டியூ பேமெண்ட் நாம பண்ணாம பாத்துக்கணும். ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத லாசஸ் ஆயிடும். அதே மாதிரி நம்ம வந்து எனி அதர் டாக்ஸ் லேட்டா ஃபைல் பண்ணதுனால பெனால்டி வர வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆன் பினான்ஸ். அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிஷினரி அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? மிஷினரி அப்படிங்கிறது என்னன்னா அசெட். இது ஆக்சுவலா இது பார்த்தோம்னா அசெட்ஸ் நம்ம வந்து சொல்ல முடியும். அசெட்ஸ் வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பிசினஸ் மேக்சிமம் ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ்டு பிசினஸ். நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணா இந்த மிஷினரி நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் கம்மியா இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து ஓல்டு மிஷினரியை வாங்கி அதை ரெனிவல் பண்ணி அதாவது அதை ரிப்பேர் பார்த்து அதை நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து ஒர்க் பண்ண பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ரிப்பேரிங் சார்ஜஸ் இந்த பண்ண அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அதிகமா வர சான்சஸ் இருக்கு. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அதிகமா வர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரினா வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில இது வந்து ஃபால்ட் ஓல்டு மிஷினரி வாங்குறதுனால. ஓல்டு மிஷினரி வாங்கினால பெனிஃபிட்டும் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். தென் வந்து ஃபியூல் கன்சம்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கும். அதிகமா ரன்னிங் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடா வந்து ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு, ஸ்மூத்தா ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பிசினஸ் மிஷினோட நேச்சரை பேஸ் பண்ணி
ஆனாலும் ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனில மிஷினரியில நம்ம வந்து ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் கண்ட்ரோல கொண்டு வர பார்க்கணும். அதுக்கு அடுத்து மெட்டீரியல். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பாக்குறோம். ஸோ மெட்டீரியல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். மெட்டீரியல் காஸ்ட்டை ஓவரால் நம்ம வந்து என்ன பண்ண பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். ஃபைனலா தான் மேன்ல இருக்கக்கூடிய காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சேலரி ஃபிக்ஸ் பண்ற சேலரி, கொடுக்குற அலவன்சஸ், போனஸ் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து மேனை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஹியூமன் ரிசோர்சஸ் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நாம வந்து 1 மந்த் நம்ம வந்து சேலரி நம்ம லேட்டா போட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல பிஹேவியர் மாறும். தென் வந்து டிடக்ஷன்ஸ் நம்ம அதிகமா பண்ண ஆரம்பிச்சோம், லேட்டா வந்ததுனால டிடக்ஷன், ஐடி கார்டு போடாதனால டிடக்ஷன்ஸ், அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணாதனால டிடக்ஷன்ஸ், ஓகேங்களா? சீக்கிரம் கிளம்பி போனதுனால டிடக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரோல் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா மேன் இருந்து வாங்கக்கூடிய அந்த அதாவது அவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய ப்ராப்பர் சர்வீசஸ் நம்ம வந்து வாங்க முடியாம போயிடும். ஸோ ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியாம போயிடும். அப்ப இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ண பார்க்கணும். ஆனாலும் ஒரு சில செலவுகள் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா அந்த செலவுகள் நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ செய்ய வேண்டிய முக்கியமான செலவுகளை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனா மெயினா இருக்கும். ஒரு சில பிசினஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிடியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அதுல நம்ம வந்து கஞ்சத்தனம் காட்டிடக்கூடாது. ப்ரமோஷன்ஸா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், பப்ளிசிட்டியா இருக்கட்டும், இதுலன்னா நம்ம வந்து காமிச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதிகமான செலவுகள் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மேஜரா உங்களுக்கு இன்கம்னா என்ன, கெயின்னா என்ன, எக்ஸ்பென்சஸ்னா என்ன, லாசஸ்னா என்ன, அதுல வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். அடுத்து நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நான் ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ். நான் ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இந்த நான் ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த நான் ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ் என்ன சொல்றோம்? கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். இந்த கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் தான் நேத்து வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ரியல். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய அசெட்ஸ் சம்பந்தப்பட்ட செலவுகள் எல்லாமே கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? அதர்வைஸ் பேலன்ஸ் ஷீட்ல நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அசெட்னு ஒன்று கொண்டு வந்திருந்தேன். இது வந்து என்ன அப்படின்னா கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? இதெல்லாமே கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஆனா கோல்டன் ரூல்ல இந்த நாமினல்ல சொல்லக்கூடிய எக்ஸ்பென்சஸ் பியூர் வந்து என்ன அப்படின்னா ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? பியூர் ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ் பத்தி சொல்றதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல சொல்லக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அப்ப இந்த நான் ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் நாமினல் ரூலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது பியூர் வந்து ரியல் பேஸ் பண்ணதும் அசெட்ஸ் பேஸ் பண்ண எக்ஸ்பென்சஸ் தான் இது. அடுத்து ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்ப நம்ம வந்து இங்க பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா 2 மேஜர் ஹெட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? ரெவன்யூ நேச்சர் அப்படிங்கிற பட்சம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? டைரக்ட் நேச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன அப்படின்னா இன்டைரக்ட் நேச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? டைரக்ட் நேச்சர் அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன அப்படின்னா இன்டைரக்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட். ஓகே, டைரக்ட் நேச்சர் தென் இன்டைரக்ட் நேச்சர். ஓகேங்களா? இது ரெண்டுக்குமான கிளாரிட்டி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட செலவுகள், மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்காக பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டக்கூடிய மற்ற செலவுகள் எல்லாமே இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அப்ப எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ப்ரொடக்ஷனையோ அல்லது மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதையோ வந்து அஃபெக்ட் பண்ணாத செலவுகளா இருக்கோ அதையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்ப டைரக்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னா டைரக்டா பண்ணக்கூடிய செலவுகள், இன்டைரக்டா பண்ணக்கூடிய செலவுகள் நம்ம வந்து மீன் பண்ணக்கூடாது. ஸோ டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ்
purely affect production or purchase of material. Indirect nature expenses will not affect production or purchase. ஓகேங்களா, இது வந்து பிசினஸ் ரன் பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். அல்லது சேல்ஸை நம்ம ப்ரமோட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ஆர் டெபிட், ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ் ஆர் கிரெடிட் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கோம். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணலாம், goods purchased for rupees. ஓகேங்களா, for rupees 50,000. ஓகேங்களா, by cash. இந்த மாதிரி இருக்கு. goods purchased for rupees 50,000 by cash அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன, கேஷ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, goods purchase அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இங்க நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்ப நம்ம வந்து இங்க பார்க்கும்போது அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம், goods purchase ஆ இருந்தால் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். goods purchase ஆ இருந்தால் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டியா எடுத்துக்கணும். இந்த goods purchase அப்படிங்கிறது என்ன நேச்சர் வரும் அப்படின்னா நாமினல் நேச்சர். ஸோ நாமினல்ல என்ன நேச்சர் வருது, எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பென்சஸா வருது. எக்ஸ்பென்சஸ்னா என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம பண்றோம் அப்படின்னா பர்ச்சேஸை நம்ம டெபிட் பண்ணணும். அதர்வைஸ் இங்க கேஷ்னு ஒண்ணு இன்வால்வ் ஆகுது. கேஷ் அப்படிங்கிறத நம்ம வந்து அக்கௌண்ட் வைக்கணும். கேஷ்ங்கிறது என்னது, ரியல்ல வருது. ரியல்ல கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோஸ் அவுட் அப்படிங்கிற கான்செப்ட்ல வருது. கோஸ் அவுட்னா நம்ம என்ன பண்ணணும், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஜர்னல் என்ட்ரி, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். கிளியர் கிளியர் அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குட்ஸ் சோல்டு அப்படின்னு வரும்போது, ஓகேங்களா, குட்ஸ் சோல்டுன்னு வருது அப்படிங்கிற பட்சத்தை நம்ம வந்து என்ன பண்றோம், அது ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குட்ஸ் சோல்டு அகெயின்ஸ்ட் கேஷ். ஓகேங்களா, அகெயின்ஸ்ட் கேஷ் ஃபார் ருபீஸ் எவ்வளவு அப்படின்னா 85,000 அப்படின்னு இருக்கு அப்படின்னா 85,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். இந்த இடத்துல என்ன பண்றோம், சேல்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. சேல்ஸ்ங்கிறது என்னது, நாமினல்ல வருது. நாமினல்ல என்னவா வருது, இன்கமா வருது. இன்கம்னா என்ன பண்ணணும், ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ் ஆர் டெபிட் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்ப சாரி, ஆல் இன்கம் ஆர் கெயின்ஸ் ஆர் கிரெடிட் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அடுத்து என்ன ஆகுது, கேஷ்னு ஒண்ணு வருது. சேல் பண்ணா கேஷ் என்ன, கேஷ்ங்கிறது என்ன ஆக்சுவலா ரியல். சேல் பண்றதுனால கேஷ் என்ன ஆகும், கம்ஸின் ஆகும். ஸோ கம்ஸின் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இங்க கம்ஸின் அப்படிங்கிற பட்சத்துல கேஷை நம்ம டெபிட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல், பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல். ஓகேங்களா, இதான் வந்து என்ன அப்படின்னா மீனிங். இது பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சாவது டிரான்சாக்ஷனா goods returned by the customer. ஓகேங்களா, goods returned by the customer worth rupees. ஓகேங்களா, worth rupees எவ்வளவு, நம்ம வந்து 85,000 rupees சேல்ஸ் பண்ண இடத்துல 3,000 ரூபாய் ஒர்த்தபிள் குட்ஸ் என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, சோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், கேஷ் வாங்கிட்டு வித்தோம். இப்ப கேஷை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, குட்ஸை வாங்கிட்டு கேஷை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா சேல் ரிட்டர்ன் ஆகுது, சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. அப்ப இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்ம என்ன மாசம் எடுத்துக்கணும், அப்ப இது இன்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பினான்சியல் அக்கௌண்ட்ஸ் உடைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒண்ணு இங்க அப்ளை ஆகுது. ஓகேங்களா, அதை நான் உங்களுக்கு என்னன்னு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வரைக்கும் இதை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் இன்கம்னு எடுத்துக்கிறோம். ரிவர்சல் ஆஃப் இன்கம், இன்கம் உடைய ரிவர்சல். இன்கம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது நாமினல்ல வருது. ஆக்சுவலா சேல் பண்ணும்போது அது ஒரு இன்கம், இது திரும்ப வருது அப்படின்னா அதை நம்ம வந்து ரிவர்சல் ஆஃப் இன்கம் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு.
அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டெபிட் பண்றோம். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கேஷ் நம்ம இமீடியட்டா நம்ம வந்து கொடுத்துறோம், அவங்களுக்கு கேஷையும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். கேஷ்ங்கிற ரியல் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கோஸ் அவுட் அப்படிங்கிறதாவது. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கேஷை நாம கிரெடிட் பண்ணிடுறோம். அப்ப சேல் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த ரிட்டர்ன் ஆன மெட்டீரியலை நம்ம யாருக்கிட்ட வாங்கணுமோ அவங்களுக்கே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? குட்ஸ் ரிட்டர்ன்டு, குட்ஸ் ரிட்டர்ன்டு டு சப்ளையர். அவங்கள்ட்ட என்ன ரேட்டுக்கு வாங்கணும், 1800க்கு வாங்கணும் அந்த ரேட், அந்த குட்ஸை. அப்ப 1800க்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அவங்ககிட்ட வந்து கேஷை நம்ம வாங்கிடுறோம். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸுக்கான ரிவர்சல் தான் வந்து என்னன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம்ஸ் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ், அப்ப ரிவர்சலா பார்க்கும்போது நாமினல் நேச்சர் தான். ஆனா அது இன்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம், டெம்பரரியா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு அசம்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதனால இது வந்து நம்ம கிரெடிட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடுறோம். கேஷ் நம்ம வந்து திரும்ப அவங்ககிட்ட இருந்து வந்துருது. ஸோ கேஷ் அப்படிங்கிற ரியல் வந்து என்ன அப்படின்னா கம்ஸ் இன். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கேஷ்ங்கிற கம்ஸ் இன் நம்ம டெபிட் பண்றோம். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு என்ன டிரான்சாக்ஷன், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ பர்ச்சேஸ் சேல்ஸ் இது ரெண்டையும் நம்ம வந்து இன்கம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிறோம், சேலை இன்கம்னு எடுத்துக்கிறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்னை ரிவர்சல் ஆஃப் இன்கம்னு சொல்றோம், சேல் ரிட்டர்னை சேல் ரிட்டர்னை ரிவர்சல் ஆஃப் இன்கம் சொல்றோம், பர்ச்சேஸ் ரிட்டர்னை ரிவர்சல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நம்ம சொல்றோம். இது ஏன் சொல்றோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்பர் 1 என்ன அப்படின்னா பினான்சியல் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? பினான்சியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்கு. ரெண்டாவது பிரான்ச் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு பிரான்ச் இருக்கு. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்கு. மூணாவது ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற 3 பிரான்ச். இது மூணுமே வந்து என்ன அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம சொல்றோம். ஓகேங்களா? பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்ப நம்ம வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஏன் இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்றேன்னா ஒன்லி பினான்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா பினான்சியல் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்லி பினான்ஸை மட்டும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்புகள் நிறைய குமிஞ்சு கிடக்கு. ரெண்டாவது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு சேலரி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெகுலரா கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து என்னன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆனாலும் கூட இங்க வந்து சேலரி வந்து பெரிய லெவல்ல ஹைக் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாம போகுது. ஓகேங்களா? சேலரிய பெரிய லெவல்ல ஹைக் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாம போகுது. ரெண்டாவது ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு நம்ம கொடுக்குற சேலரியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்கம் அதிகமா வருதா, அது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் செக்டாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஓகேங்களா? அது ப்ராஃபிட் மேக்கிங் செக்டாரும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்டு அக்கௌண்டன்ட்டா நம்ம வந்து உள்ள ஹையர் பண்றோம் அப்படின்னா அவங்க லெவலுக்கு நம்ம சேலரி கொடுக்க வேண்டியது, அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா நம்ம பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனாலும் கூட நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அக்கௌண்டன்ட்டுக்கு அதிகமா சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனாலே என்ன பண்றாங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஓனரே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓனரே நம்மளே எடுத்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்களுடைய ஸ்பௌஸே வந்து என்ன பண்ணா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பெரும்பாலும் வந்து என்ன அப்படின்னா சார் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ற பிசினஸ் பண்றாரு, அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இல்லைங்கிறதுக்காக நான் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து நான் பாத்துக்கிறேன், அதுக்கு எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் தேவைப்படுது. ஐ எம் நாட் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட், பட் எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா என்னதான் சேலரி கொடுத்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வச்சாலும் அவங்க அந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜா வந்து வாங்குற சேலரி அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்லனா வந்து என்ன அப்படின்னா ஓனரே வந்து
அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக அவங்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்ட் பண்ண பாக்குறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பினான்சியல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்றதுதான் வந்து என்னன்னா பினான்சியல் அக்கௌண்ட்ஸ். நடந்து முடிஞ்ச டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றோம். ஒரு சேல்ஸ் பர்சன் கஷ்டப்பட்டு சேல் ஆர்டர் எடுக்கிறாரு, மெட்டீரியல் சேல் பண்றோம், அதுக்கடுத்து அந்த பில்லு அனுப்பணுங்கிற கட்டத்துல மட்டும் அக்கௌண்டன்டோடைய பார்ட் வந்து தேவைப்படுது. பில்லு அனுப்பணும் அப்படிங்கிற பட்சத்துல ப்ராப்பர் அக்கௌண்டன்ட் நம்ம மெயின்டைன் வேலைக்கு வைக்க வேண்டியது இருக்கு. அவங்க பில் பண்றாங்க. பணத்தை வந்து என்னமோ பேமெண்ட் பண்றது ஓனர் தான், ஆனா பணம் பேமெண்ட் பண்ணியாச்சுங்கிறத ரெக்கார்ட் பண்றது அக்கௌண்டன்டா இருக்கு. அப்ப ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிரான்சாக்ஷன்ஸ, பில்ஸ, வவுச்சர்ஸ, டாக்குமெண்ட்ஸ, நடந்து முடிஞ்ச ஒரு ஈவெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ற ஒரு ரோல் தான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்டன்டோடைய ரோலா இருக்கு. அதனால அங்க வந்து நம்ம ப்ராஃபிட் மேக்கிங் அப்படிங்கிறது நம்மள்ட்ட வந்து பெரிய லெவல்ல இல்ல. ஆனா பிசினஸ் ரொம்ப பெரிய பிசினஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம சேலரி அதிகமா கொடுத்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அக்கௌண்டன்ட்டை நம்ம வந்து ஹையர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா டாக்ஸ்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். எந்த ரிப்போர்ட் வேணாலும் நம்ம வந்து ப்ராப்பர் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா நல்ல ஒரு கைதேர்ந்த அக்கௌண்டன்ட் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு அக்கௌண்டன்ட் தான் வந்து அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்ல இருக்கு. ஆனா சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ல இந்த பினான்ஸ் அக்கௌண்ட்ஸோடைய நேச்சரை பேஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து சேலரி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நடந்து முடிஞ்ச டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றது தான் பினான்சியல் அக்கௌண்ட்ஸ். அப்ப மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பினான்சியல் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி நாம வந்து ஜென்ரேட் பண்ற ரிப்போர்ட்டை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் ஹைஃபையா நம்ம வந்து ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ண போகணும். அதாவது ரிப்போர்ட்ஸ் பேஸ் பினான்சியல் அக்கௌண்ட்ஸ் எங்க முடிவுக்கு வருதோ அங்க ஓபன் ஆகுறது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். பினான்சியலா நம்ம பிசினஸ் இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நம்மளுடைய கேஷ் ஃப்ளோவை ப்ராப்பரா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு பிசினஸ் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு சார், ஆனா மாசம் மாசம் சேலரி கொடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு, என்னன்னே தெரியல, நல்லா தான் சேல் ஆகுது, கரெக்ட் அமௌண்ட்னா கரெக்டா நாங்க கலெக்ட் பண்ணிடுறோம், ஆனா அந்த சேலரி கொடுக்குற டைம் மட்டும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பினான்சியலா ஸ்ட்ரகிள் ஆகுது. அதை வந்து எங்களால வந்து மீட் பண்ணவே முடியல அந்த டைம்ல மட்டும். எங்களோட இதுல அவுட் ஃப்ளோ பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த நெட் ஃப்ளோ கேஷ் இருக்கிறதே வந்து ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல, இந்த சேலரி கொடுக்குற டியூரேஷன்ல, ரெண்ட் கொடுக்குற டியூரேஷன்லாம் ரொம்ப ஜீரோ ஆயிருது எங்க கண்டிஷன், பிசினஸோட கண்டிஷன். அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிரான்ச் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் பினான்சியல் அக்கௌண்ட்ஸ் ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான கோர் தான். ஆனா இந்த காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு செப்பரேட் வே ஆஃப் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஒரு பிசினஸ் அவங்களுடைய மெட்டீரியலுக்கு கரெக்டா லாஸ் வராத அளவுக்கு எப்படி பிரைசிங் பண்ணலாம், மெட்டீரியல் காஸ்ட்டை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகேங்களா, இதை பத்தினா வந்து சொல்லக்கூடிய அக்கௌண்ட்ஸ் தான் வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். அப்ப காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து எதை டோட்டலா எடுத்துக்குது, எதை வந்து ஃபுல்லா அண்டர்டேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து இது ஃபுல்லாவே எடுத்துருது. காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் தான் இன்வென்ட்ரிஸை வந்து டோட்டலா எடுத்துக்குது. ஓகேங்களா? அப்ப இன்வென்ட்ரிஸோடைய டோட்டல் என்டையர் அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஒன்லி காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். இப்ப இந்த காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்வென்ட்ரி அப்படிங்கிறது கொண்டு வரதுனால பினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல இன்வென்ட்ரி என்ன, ஓகேங்களா? அப்ப இன்வென்ட்ரி என்ன சொல்லலாம், இன்வென்ட்ரி ரோல், ஓகேங்களா, இன்வென்ட்ரி ரோல் இன் பினான்சியல் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, பினான்சியல் அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் மெட்டீரியல், ஓகேங்களா, நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் மூவ்மெண்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் கோர். ஓகேங்களா? அதாவது பினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். அப்ப மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னவா வருது அப்படின்னா இன்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் உள்ள வருது. அப்ப இன்வர்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 2 டைப்ஸா வந்து இன்வர்டு அப்படிங்கிறது வருது. ஒன்னு என்ன அப்படின்னா பர்ச்சேஸ்,
பர்ச்சேஸ் மூலமா நம்மளுக்கு மெட்டீரியல் உள்ள வருது. அப்ப அந்த இன்வெர்ட பர்ச்சேஸ் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இன்வெர்ட பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் பண்ணோம், அது டேமேஜ் குட்ஸ் நம்ம அனுப்பிட்டோம், இல்லைன்னா அவங்க கேட்ட மாடல் நம்ம வந்து அனுப்பல, அதுக்காக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இன்வெர்ட நம்ம வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம வந்து இன்வெர்ட் எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப நேச்சர் இன்வெர்ட பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேச்சர். மூணாவதா ஒரு நேச்சர் இருக்கு. அதுக்கும் பினான்சியல் அக்கௌண்ட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா மூணாவது ஒரு நேச்சர் இருக்கு. இது வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுடைய அவுட்கம். ஓகேங்களா? ப்ரொடக்ஷனுடைய அவுட்கம் ப்ரொடக்ஷன் ஆகி உள்ள வருதுங்கிற பட்சத்துல. பட் இந்த ப்ரொடக்ஷனுடைய டோட்டல் அக்கௌண்ட்ஸும் பினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல கிடையாது. இந்த டோட்டல் அக்கௌண்ட்ஸும் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல மட்டும்தான் மெயின்டைன் ஆகும். அடுத்த நேச்சர் என்ன அப்படின்னா அவுட்வர்டு அப்படிங்கிற நேச்சர். ஓகேங்களா? அவுட்வர்டுங்கிற நேச்சர். இப்போ அவுட்வர்டு நேச்சர் சேல்ஸ் பண்றதுனால மெட்டீரியல் வெளில போகுது அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கறத நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் டேமேஜா இருக்கு, நம்ம திரும்ப அவுட்வர்டு அனுப்பிடுறோம். அப்போ அதை நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த நேச்சர்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவுட்வர்ட் அப்படிங்கிறத நம்ம காட்டணும். ஓகேங்களா? அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடத்துல வந்து கன்சம்ஷன். ஓகேங்களா? சோ கன்சம்ஷன் அப்படிங்கிறது அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வந்து என்ன ஆகும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கன்சியூம் ஆயிடும். அதுதான் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் அவுட்கமா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க வரும். ஓகேங்களா? அப்ப இந்த நேச்சர் ஆஃப் மெட்டீரியலை தான் நம்ம பினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். ஆனாலும் இந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிறது என்ன கான்செப்ட், என்ன ரூல்ல வருது? ரியலா, நாமினலா, பர்சனலா? இன்வென்ட்ரி ரியல்ல வரும் சார். ரியல் இது. ரியல்ல அப்ப எக்ஸாக்டா ரியலோட ரூல் என்ன சார்? ரியல் அப்படின்னு சொல்றது ரூல் என்ன சொல்லுது? வாட் கம்ஸ் இன், வாட் கம்ஸ் இன். அந்த இன்வெர்ட பொறுத்த வரைக்கும் வாட் அதைத்தானே நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணணும். வாட் கம்ஸ் இன் டெபிட். அதே மாதிரி வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிறது இங்க இருக்கு. வாட் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. வாட் கோஸ் அவுட் கிரெடிட் அப்படிங்கிறது. இப்ப சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடு கான்செப்ட்ல ஓகேங்களா ட்ரேட் கான்செப்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா 100 நம்பர்ஸ் ஆஃப் ஹார்லிக்ஸ். ஓகேங்களா? ஹார்லிக்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ்ட் ஈச் ருபீஸ். ஓகேங்களா? ஈச் ருபீஸ் 100 வச்சுக்கிறோமே. ஈச் ருபீஸ் 100 அகைன்ஸ்ட் கேஷ். ஓகேங்களா? பை கேஷ் அப்படி அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நம்பர் 2 என்ன நடக்குது அப்படின்னா 85 நம்பர்ஸ் ஆஃப் ஹார்லிக்ஸ் சோல்டு ஈச் ருபீஸ் 145 by for cash. இதுதான் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? இதுதான் டிரான்சாக்ஷன். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஜர்னல் என்ட்ரி என்ன பண்ணணும்? நம்பர் 1க்கு என்ன பண்ணணும் ஜர்னல் என்ட்ரி? பை கேஷ்ல கொடுத்துருக்குல்ல சார். ஆமா, கேஷ் கொடுத்துருக்கு. பை கேஷ் பர்ச்சேஸ் பண்ணினா கேஷ் வெளியே போயிடுதுங்க. கேஷ் வெளியே போயிடுது. அப்ப கேஷ் கிரெடிட் பண்ணணும். கரெக்ட்டா? கேஷ் கிரெடிட் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் பண்றோம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ்னு வரும். வெரி குட். சோ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார் தான் வைக்கிறோம். இந்த இடத்துல ஏன் நம்ம வாட் கம்ஸ் இன் அப்படிங்கறது ரியல். சோ ஹார்லிக்ஸ்ங்கிறது மெட்டீரியல், தட் இஸ் இன்வென்ட்ரி. இதுல தான் நம்ம டீல் பண்றோம். அப்ப நம்ம ஹார்லிக்ஸ் நம்ம இந்த இடத்துல டெபிட் பண்ணக்கூடாது. கரெக்ட்டுங்களா? ஓகேங்களா? ஹார்லிக்ஸ் உள்ள வருது, இன்வெர்ட் ஆகுது, அதனால நம்ம ஹார்லிக்ஸ் நம்ம வந்து இங்க டெபிட் பண்றது இல்ல. அதுக்கு பதிலா நான் மேல நான் சொன்ன நேச்சரை தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா டெபிட் பண்றோம். நேச்சர் என்ன? இன்வெர்டோட நேச்சர் என்ன? இது பர்ச்சேஸ் சார். இது ஓகே, இட் இஸ் எக்ஸாக்ட்டா இது என்ன சொல்றோம்? பர்ச்சேஸ் இது ஆக்சுவலா. அப்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பர்ச்சேஸ் தான் நம்ம டெபிட் பண்ணணும். கிளியர்? பர்ச்சேஸ் தான் நாம டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப பர்ச்சேஸ் நம்ம டெபிட் பண்றோம். ஓகே சார்.
சூப்பர். இப்போ பர்ச்சேஸ் நம்ம டெபிட் பண்றோம். எவ்வளவு அமௌண்ட்? 10,000. ஸோ 10,000 அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இங்க வச்சிரும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 10,000 அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கிரெடிட் நம்ம என்ன பண்றோம்? அதை Cash. 2 கூட சொல்லலாம். ஓகேங்களா? கிரெடிட் என்னது? கேஷ். அப்ப Okay. கேஷ் நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்? 10,000. 10,000 அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து கொடுத்துறோம். இது நம்பர் 1 டிரான்சாக்ஷன். நம்பர் 2 டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சேல்ஸ் தானே இது. ஆமா சார். அப்ப கேஷ் உள்ள வரும். அப்ப கேஷ் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க டெபிட் பண்ணிடுவோம். ம். இப்ப கேஷ் எக்ஸாக்டா எவ்வளவு வரும்? நம்ம எத்தனை ஐட்டம் வித்திருக்கோமோ அப்படிதான் வரும். கரெக்ட்டுங்களா? ம். Cash ஓகேங்களா? account. நம்ம வந்து எவ்வளவு வித்திருக்கோம்? 85 நம்பர்ஸ் ஆஃப் ஐட்டம் வித்திருக்கோம். ஒரு ஐட்டத்தோட ரேட் என்ன? 145. ஓகேங்களா? 145. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? 12,325 ரூபாய் நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வரும். கரெக்டா? 85 into 145. 85 numbers into 145. 12,325. 325 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். அப்ப 2 என்ன? சேல்ஸ். ஸோ சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து என்ன அப்படின்னா 12,325 அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இது அவ்வளவுதான் டிரான்சாக்ஷன். இதெல்லாம் பினான்சியல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நேச்சரை தான் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ரெக்கார்டிங்க்கு எடுத்துட்டு வரோம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றது கிடையாது. ரியலோடைய ரூல் அப்ளை பண்றது கிடையாது. ஓகே, ரியல் ரூல் இன் தி சென்ஸ் நம்ம வந்து எதை அப்ளை பண்றது கிடையாது. சிம்பிளி நம்ம வந்து ஹார்லிக்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 2 ஓகேங்களா அப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்றது கிடையாது. ஓகே, ஹார்லிக்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹார்லிக்ஸ் அப்படிங்க நம்ம வந்து கொடுக்கல. ஏன்னா வாட் கம்ஸ் இன் டெபிட் வாட் கோஸ் அவுட் கிரெடிட். ஏன்னா இன்வென்ட்ரி அப்படிங்கிறது காஸ்ட் அக்கௌண்டிங்கோடைய நேச்சர்ல போயிடும். ஓகே சார். இப்ப இதனால என்ன சார் ப்ராஃபிட்? இப்ப கிராஸ் ப்ராஃபிட் என்ன? வாட் இஸ் கிராஸ் ப்ராஃபிட்? கிராஸ் ப்ராஃபிட்ங்களா? 2,325 ரூபாங்க. 2,325 ரூபா. சோ இங்க தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த பினான்சியல் அக்கவுண்ட்ஸோட தவறுகளை நம்ம பண்றோம். இங்க தான் பினான்சியல் அக்கவுண்ட்ஸ் வந்து தப்பாது. ஓகேங்களா? அப்ப கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. Cost of goods sold is equal to cost of goods sold is equal to cost of goods sold is equal to opening stock minus opening stock plus purchase. ஓகேங்களா? so opening stock plus purchase minus closing stock. ஓகேங்களா சார்? அதாவது நீங்க சொன்ன அந்த ஆன்சர் வந்து பிளைண்டா தவறு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? இப்ப அந்த இடத்துல ஈக்குவல் டு ஓகேங்களா? சேல்ஸ் எவ்வளவு? 12,325 ரூபாய் அப்ப நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ஓபனிங் ஸ்டாக் 0 கரெக்ட்டுங்களா? ஓபனிங் ஸ்டாக் 0. பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளவு? 10,000 மைனஸ் அன்சோல்டு ஸ்டாக் எவ்வளவு? க்ளோசிங் ஒன்னு இருக்கா இல்லையா? 15ங்களா? 15 இன்டு 145 வரும் சார். 145 100 ஓபனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் 15 into 100. அப்ப எவ்வளவு? 15 into 1,500 ரூபாய் சார். ஓகேங்களா? 1,500 ரூபாய். ஓகேங்களா? இப்ப என்ன கிராஸ் ப்ராஃபிட் வருது? 3,825 வருதுங்க. நீங்க சொன்ன ப்ராஃபிட் என்ன? 325ன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஏன் அப்படிங்கறது ரீசன் உங்களுக்கு புரியுதா? சரி சார். இப்ப இந்த மாதிரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது தான் இந்த மாதிரி வருதுங்க. இல்லை அதுக்கான கிளாரிட்டி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓபனிங் ஸ்டாக் 0, பர்ச்சேஸ் 10,000, சேல்ஸ் 12,300 சம்திங், க்ளோசிங் ஸ்டாக் இங்க என்ன காட்டிருக்கணும்?
13,000 கட்டுவோம். அப்ப கரெக்டா வருதா? ஓ, சரி சரி சரி. நீங்க சேல்ஸ் அப்படியே மைனஸ், இங்க உள்ள வேல்யூ இங்க உள்ள வேல்யூ மைனஸ் பண்ணி, ஆனா அன்சோல்டு ஸ்டாக் இருக்கிறத விட்டுட்டீங்க. ஓகே, சோ அதர்வைஸ் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த இடத்துல புரியுது. இன்னும் கிளாரிட்டி பார்க்கணும் அப்படின்னா 85 குட்ஸ் எக்ஸாக்டா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. குட்ஸ் சோல்டு எவ்வளவுனா 85 நம்பர்ஸ் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகேங்களா? சார் சம்டைம்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் இல்லாம இருக்கலாம் தானுங்களே. அப்ப நான் வந்து உங்களுக்கு அந்த கிளாரிட்டி நான் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. நான் ஏன் 100 85 நான் கொடுக்குறேன், உங்களுக்கு லைக் அவுட் ஆகணும்ன்றதுக்காக கொடுக்குறேன். இல்ல அது ரைட் சார். சம்டைம் ஒரு நேச்சர் ஆஃப் பிசினஸ்ல க்ளோசிங் ஸ்டாக்கும் இல்லாம இருக்கும் தானுங்களே. இல்லாம இருக்கலாம். இல்லாம இருந்தா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ அங்க 0, நம்ம அதை கன்சிடர் பண்ணாம நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். ஆமா சார். இப்ப இது நீங்க கொடுத்திருக்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக் இல்லங்கும் போது க்ளோசிங் ஸ்டாக் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்குதானுங்களே. அது எப்படி இருக்கும்? நான் தான் இங்க கிளியரா கொடுத்துட்டேனே, 100 ஐட்டம் வாங்கிருக்கேன், 85 ஐட்டம் வித்திருக்கேனே. இந்த டிரான்சாக்ஷன் வந்து என்னவா காமிச்சிருக்கலாம், இதோட கண்டினியூட்டியா கூட காமிச்சிருக்கலாம், 7ன்னு காமிச்சிக்கலாம். உங்களுக்கு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக தான் ஓப்பனிங் ஸ்டாக்ங்கிறது ஒண்ணு இல்லங்கிறதுனால 1ன்னு காமிச்சேன், நம்பர் 2ன்னு காமிச்சேன். ரைட். புரியுது. இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் சொல்லவா? சரிங்க சார், சொல்லுங்க சார். ட்ரையல் பேலன்ஸ்ல க்ளோசிங் ஸ்டாக் டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமா? ட்ரையல் பேலன்ஸ்லயா சார்? ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து க்ளோசிங் ஸ்டாக் தானுங்களே. க்ளோசிங் ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸ் டெபிட்ல தான் சார் வரும். டெபிட்ல தான் வருமா? க்ளோசிங் இப்ப ட்ரையல் பேலன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டெபிட் சைடு ஒரு பேலன்ஸ் வரும், கிரெடிட் சைடு ஒரு பேலன்ஸ் வராது. ஓகேங்களா? ட்ரையல் பேலன்ஸ்ல ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட்ல வரும், க்ளோசிங் ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸ்ல வராது. ஏன் க்ளோசிங் ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸ்ல வராது அப்படின்னா, நமக்கு இங்க ஸ்டாக்கு லெட்ஜரே ஓபன் பண்றது இல்லையே. சரிங்க. ஸ்டாக்குக்கு தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல லெட்ஜர் ஓபன் பண்ண கூடாது. ரியல் அப்படிங்கறத நம்ம வந்து இன்வென்டரி அப்படிங்கிறது ரியல் தான், ஆனா இன்வென்டரிக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்டிங் கொடுக்க கூடாது, அதோட நேச்சர் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப க்ளோசிங் ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸ்ல வரலன்னா எப்படி டேலி ஆகும் அப்படிங்கிற டவுட் வந்து என்ன அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் should be valued at அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து கொடுத்திருப்பாங்க, அட்ஜஸ்ட்மென்ட்ல கொடுத்திருப்பாங்க. சரி. ஓகேங்களா? சோ அட்ஜஸ்ட்மென்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூட் அட் 31st March 2024 25 சம்திங் இப்படி கொடுத்திருப்பாங்க. அப்ப அஸ் அ ட்ரெய்னராவோ அல்லது ஒரு டீச்சராவோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஏன் கொடுத்திருக்காங்க, இங்க ஏன் கொடுக்கப்படுது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும்ல ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு சாரும். ஆமா, கீழ அட்ஜஸ்ட்மென்ட்ல வரும்போது என்னன்னு கொடுத்துதான் சொல்லிதான் ஆகணும். அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் அதுக்கான ரீசன். We are not maintaining inventory as a real. We are only consider as a nature of transaction. At the time of purchase in record பண்ணும். At the time of sales in record பண்ணும். At the time of purchase return maintain பண்ணும். At the time of sales return maintain பண்றோம். So otherwise நம்ம வந்து inventory நம்ம what comes in what goes out அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின்டைன் பண்றது கிடையாது. So இந்த இடத்துல வந்து வேற யாரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் நம்ம டீம்ல? சீனிவாசன் சார், நீங்க சீனிவாசன் சார் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான், பேசியிருக்கோம். குமார் சார் நீங்க, மேடம். ஓகே, சோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ல நான் வந்து என்னன்னா சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. ஓகேங்களா? சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆத்தர். ஓகேங்களா? இவர் ஒரு ஆத்தர். இவர் வந்து ரொம்ப பழைய காலத்து புக் இது. லைப்ரரியில வந்து எல்லா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான லைப்ரரியில சுக்லாவுடைய அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், அட்வான்ஸ்ட் அக்கௌண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட் கண்டிப்பா இருக்கணும். அது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய புக்கா இருக்கும். அந்த புக்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ஜர்னல் என்ட்ரினா எடுத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா குட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா, ஓகேங்களா, குட்ஸ் அக்கௌண்ட்ஸ் டேட்டார் அப்படின்னு இருக்கும், குட்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டுனா இருக்கும். ஓகேங்களா? குட்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிரெடிட்னா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்துல ஓகேங்களா? ஸோ இந்த சுக்லா வந்து புக் எழுதின காலகட்டத்துல மெட்டீரியலுக்கு குட்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று வச்சிருந்திருக்காங்க. ஓகேங்களா? குட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா, டூ குட்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து அந்த குட்ஸை தூக்கிட்டாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன எங்க வந்துருது அப்படின்னா அது காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல வந்து. ஓகேங்களா?
அப்ப நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது டெபிட்லையும் க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது கிரெடிட்லையும் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூட் அட் அப்படிங்கிற அந்த டேர்ம் கொடுத்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. ரீசன் இஸ் we are not maintaining real account, we are not maintaining as a real account. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் ரீசன் பார்த்தேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரியல் அதாவது ஐ மீன் நாமினல் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அப்படிங்கிறத நாம வந்து எக்ஸாக்டா எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்னு எடுத்துக்கிறோம். ஆனா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் ரிவர்சல் ஆஃப் இன்கம் ரிவர்சல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது மெட்டீரியல் சேல்ஸ் பண்றது ஈவன் தோ அது ரியல் கான்செப்டா இருந்தாலும் கூட ஸ்டாக் இன்வென்ட்ரிக்கு மட்டும் நம்ம என்ன பண்றது கிடையாது அப்படின்னா நம்ம வந்து ரியல் அக்கௌண்ட் நம்ம அப்ளை பண்றது கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் நம்ம வந்து அப்ளை பண்றோம். அதுக்காக நம்ம வந்து இந்த ரிவர்சல் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கட்டும். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பர்சனல் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா என்ன, அதுல நம்ம வந்து எந்தெந்த பர்சன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம், நான் ஏன் பர்சனல் டைப்பை நான் லாஸ்டா கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மீனிங் நான் வந்து நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நீங்க கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த புக் எடுத்து படிச்சாலும் சரி, எந்த யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, கோல்டன் ரூல்ஸ் டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னா அவங்க ரெண்டே ப்ராப்பரா பிரிப்பாங்க. ரெண்டு டைப்பா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஒன்னு என்ன அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா பிரிப்பாங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா பிரிப்பாங்க. ஓகேங்களா? பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் தென் இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இந்த இம்பர்சனல் அக்கௌண்ட்ல தான் ரியல் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாமினல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா கான்செப்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? பட் நான் என்ன உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா நான் வந்து பர்சனலை தூக்கி லாஸ்டா வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க கொண்டு வந்து ஓகேங்களா? அது முதல்ல நம்ம பர்சனலை கொண்டு வரக்கூடாது. ரெண்டாவது பர்சனல் இம்பர்சனல்னா முதல்ல பிரிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனும் ஏதாவது ஒரு பர்சன் கண்டிப்பா இன்வால்வ் ஆவாங்க. அதுக்காக நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டை தூக்கி ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஓகேங்களா? என்ன டெபிட் பண்ணணும் என்ன கிரெடிட் பண்ணணுங்கிறத கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம சொல்ற எல்லா என்ட்ரிஸுமே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இங்க நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதை நான் 7வது டிரான்சாக்ஷனை கூட சொல்றேன். ஓகேங்களா? இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா salary paid to மிஸ்டர் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வைக்கிறேன். salary paid to மிஸ்டர் கண்ணன் rupees 35,000. ஓகேங்களா? பை கேஷ் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க கண்ணன் நான் கன்சிடர் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுங்க. இதுல முதல்ல என்ன பார்க்கணும்? ரியலை பார்க்கணும். ரியல் இருக்கு, இதை அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும். ரெண்டாவது என்ன பார்க்கணும்? நாமினலை பார்க்கணும். நாமினல் சேலரி. அப்ப சேலரி தான் எடுத்துக்கணும். கண்ணனை தூக்கி தனியா வச்சோம். ஓகேங்களா? அவருக்கு அக்கௌண்டே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா மிஸ்டர் சரவணன். ஓகேங்களா? சரவணன் received cash. ஓகேங்களா? against repairing charges. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? முதல்ல ரியல் இருக்கான்னு பாக்குறோம். கேஷ்ங்கிற ரியல் இருக்கு. ஓகே, கேஷ் அக்கௌண்ட் கம்ஸ் இன் கோஸ் பாத்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்றோம்? நாமினல் பாக்குறோம். நாமினல் பார்த்தா என்ன வருது? ரிப்பேரிங் சார்ஜஸ் இருக்கு. சரவணனை கொண்டு வந்து அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணலாமா? ரெக்கார்ட் பண்ண. ஓகேங்களா? இதே மாதிரி பூ போடுற பையன், வாட்டர் பவர் பூ போடுறவங்க, மெயின்டெனன்ஸ், இப்படி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்? நாமினல் ரூல்ல கவர் ஆகக்கூடிய பர்சன்ஸை நம்ம ஃபோன் பண்ண கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? முதல்ல ரியல், ரெண்டாவது நாமினல், லாஸ்டா தான் நம்ம பர்சன். ஓகேங்களா? அப்ப எந்தெந்த பர்சன்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம நாளைக்கு டீடைலா நம்ம டிஸ்கஸ். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, so thank you for joining நாளை செஷன். Okay, sir. Thank you very much. Thank you. Good night, sir.